வணக்கம் மக்களே, வெல்கம் டு yet another episode of just another podcast with me ரிதீஷ். ஸோ மற்றும் ஒரு சனிக்கிழமை மற்றும் ஒரு எபிசோடுடன் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இட் இஸ் நாட் மற்றும் ஒரு சனிக்கிழமை, இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் சனிக்கிழமை, இட் இஸ் விக்டரி சனிக்கிழமை டு த யூத் ஆஃப் த நேஷன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு இந்தியோட எபிசோடு என்னென்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் என்னங்க இப்போ தான் பார்க்குறீங்க, நான் ஒரு 3 மணி நேரமாக உட்காந்துருக்கேங்க. ஒரு 2-3 ஐடியா இருந்துச்சு, எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் எழுதி உட்காந்தேன்னா ஒரு ஃப்ளோவே கிடைக்கல எனக்கு. என்னடா இது போச்சு, அவ்வளோதான், நம்ம ஸ்ட்ரீக்கு பிரேக் ஆகிடுச்சு, இந்த வாரம் நம்ம எதுவும் பேச மாட்டோம், எபிசோடு வராது, அவ்வளோதான். நான் சோகத்தில் உட்காந்துருந்தேன். பட் நோ, ஏதாவது பண்ணி உங்க கூட பேசணுன்ட்டு இப்படி என்னோட வருத்திக்கிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கு நான் ஐம் நாட் பெக்கிங் ஃபார் அட்டென்ஷன் அப்படின்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிளாங்காக இருந்துச்சுங்க. என்ன கண்டென்ட் பேசுறதுனே தெரியாமல் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டாக ஆகிட்டேன் நான். அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனே எடுத்து வச்சுட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட் இருந்துச்சு உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்றது. அதனால தான் இந்த எபிசோட். ஸோ இந்த எபிசோடு ஓகே, நம்ம எதுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கணும், ரொம்ப ஜாலியாக பேசிக்கலாம், ரொம்ப கண்டென்ட் ஹெவியாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு கண்டென்ட் பேசலாம் அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப எப்பயும் போல் இல்லாமல் ரொம்ப ஒரு ஷார்ட்டான எபிசோடாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த வாரம் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திரைப்படம், அதில் இருக்க லைஃப் லெசன்ஸ். இப்போ நம்ம பழைய எபிசோடெலாம் பார்த்தீங்கன்னா லைஃப் லெசன்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 படங்கள் போடுவேன், இல்லை என் லைஃப்னு போடுவேன். அந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ் ஃபீட் அன்பே சிவம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு தெரியுமா? த சினிமா ஹிம்செல்ஃப், கமல்ஹாசன். அவரை பற்றி நம்ம பாட்காஸ்ட்டில் பெருசாக பேசினதே இல்லையே. ஆனால் அவரை பற்றி தனியாக ஒரு பாட்காஸ்ட் ஆரம்பித்து ஒரு 100 எபிசோட் போடலாம். அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் அவர் சினிமாவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றி நம்ம பேசுனதே இல்லையே, ஸோ அவரை பற்றி நம்ம பேசிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குட்டி ட்ரிபியூட் டு ஒன் ஆஃப் திஸ் cute little movies, but a very big impact the movie had in me, in many people. ஸோ 2003 வெளிவந்த அன்பே சிவம் படத்தை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். பேசிக்கலி ஒரு 5-6 லைஃப் லெசன்ஸ் அந்த படத்துலேருந்து எடுத்து நான் குட்டியாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் பேசலாம் அப்படின்றதான் இந்த படத்தோட ஐடியா. சரி, இந்த படத்தோட ஐடியான்ற பாருங்கள். இந்த படத்தோட ஐடியா இட்ஸ் அ வெரி வாஸ்ட் ஐடியா. ஹியூமனிட்டின்றது நம்ம எபிசோட ஐடியா. அதில் இருக்க இன்னும் சின்ன நியூவான்சஸ்லாம் பிக் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நல்ல சிவத்தோட லைஃப் தான். ஒரு கம்பீரமான கம்யூனிஸ்டாக, மக்களுக்காக போராடுற, தொழிலாளர்களுக்காக போராடுற ஒரு மனிதர், ஒரு எப்படி சொல்கிறது, வீரம்தான் எல்லாத்தையும் சண்டை போட்டு தான் ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டு வந்த மனுஷன் ஆக்சிடெண்ட் ஆன உடனே அன்போட பாதையை எடுத்து அதில் நிறைய நல்லது, அதாவது சண்டை போட்டு தான் மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றது கிடையாது, நம்ம அன்பு மூலயமாவே நிறைய நல்லது பண்ணலாம் அப்படின்னு ஒரு இன்சிடெண்ட்டில் அப்படி மாறுற ஒரு நல்ல சிவத்தை தான் நம்ம இந்த படத்தில் பார்ப்போம். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரே ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் போதும் அப்படின்றத ரொம்ப அருமையாக சொன்ன ஒரு திரைப்படம் நம்மளோட அன்பே சிவம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லைஃப் லெசன்ஸ். இன்னும் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது லைஃப் லெசன் நெவர் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி, உருவத்துக்கும் மனிதர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்றது தான். அது ஒரு 2 சீன்லேயே சொல்லிடலாம். நம்ம அன்பரசு கேரக்டர் இருக்குல்ல, நம்ம நல்ல சிவத்தை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இவர் தீவிரவாதியாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு பெருசாக நம்ம நல்ல சிவத்தை பிடிக்கவே பிடிக்காது. இதே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அவர் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நல்லா கோட் சூட்லாம் போட்டு நம்ம யூகி சேது கேரக்டர், அவர் பயங்கர கோட் சூட்டாக பேசிட்டு பாஷாக இங்கிலீஷ்லாம் பேசி பயங்கர அப்படியே பில்டப்லாம் கொடுத்துன்னு இருப்பார். அப்புறம் பார்த்தாருன்னா இவர் தூக்க வச்சு இது சூட்கேஸ்லாம் தூக்கிட்டு போயிடுவார். அப்புறம் என்னடா இது அப்படின்னு அப்புறம் அவரையும் கட்சியில் சொல்லுவார், இது நல்லவன்னா கோட் சூட் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, உங்களை மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேரக்டர் நம்ம நல்ல சிவ கேரக்டரை வச்சு சொல்லுவார். இட்ஸ் அ வெரி ஐகானிக் சீன் இன் தமிழ் சினிமா. ஸோ அது இன்னொரு லைஃப் லெசன். 3வது கைண்ட்னஸ் அப்படின்றதுக்கு டசன்ட் நீட் அ ரீசன் அப்படின்றது தான். இப்போது நல்ல சிவம்ன்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா வைங்களேன், அவருக்கு வாழ்க்கையில் அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் போயிருக்கும். அவரோட லவ் போயிருக்கும், அவரோட அந்த உடல், அவரோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி போயிருக்கும், அவரோட எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே அவருக்கு போயிருக்கும். ஆனாலுமே he will be very kind enough to people. அதாவது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு கம்யூனிஸ்டாக சண்டை போட்டு தான் ஜெயிக்கணுன்ட்டு இல்லை, அன்பு மூலயமா கூட நிறைய ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அன்பையே he was a person who preached
ப்ரீச்சஸ் ஹியூமனிட்டி அண்ட் லவ் இன் தட் ஃபிலிம். ஸோ அவருக்கு வந்து அந்த நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஹீ டஸ் இட் ஃபார் இஸ் ஓன். அதாவது அவரோட சந்தோஷத்துக்காக அவர் கைண்டாக இருப்பார். இன்ஃபேக்ட் அவர் வந்து நம்ம அன்பரசு அவ்வளோ அவரை மிஸ்ட்ரீட் பண்ணியுமே ஹீ ஸ்டில் கைண்ட் டு அன்பரசு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி அந்த படத்துலேருந்து எடுத்துக்கிறது. அதுக்குன்னு கைண்ட்னஸ் should not be taken as an advantage to the person opposite to youன்றது ஒரு சின்ன அருமையாக காட்டியிருப்பார். நான் என்ன தான் அவ்வளோ கைண்டாக இருந்தாலும் இந்த மாதிரி தன்னை நாய் அப்படின்னு அது ஏதோ சொல்லிடுவார். அதுக்கு நம்ம அன்பேசமோ பொக்குன்னு மூஞ்சிலே குத்திட்டு அப்படி ட்ரெயினில் ஏறி ஓடுவார். பார்த்தா இவர் ட்ரெயினில் ஓட மாட்டார், புக்கில் மூஞ்சி குத்திடுவார். அப்புறம் அவர் ட்ரெயினில் ஏறி இவர் ட்ரெயினை யூஸ் பண்ணிடுவார். ஸோ அந்த குத்துற சின்ன ஞாபகம். ஸோ கைண்ட்னஸ் ஷுட் நாட் பி அ எக்ஸ்கியூஸ் ஃபார் பீப்புள் டு டேக் அட்வான்டேஜ் ஆன் யூன்றது ஒரு கிளை லெசன் அப்படின்றது. சரிங்களா? அப்படியே மூணாவது தான் இப்போ பார்த்தோம். நாலாவது பார்த்தோம்னா லவ் இஸ் நாட் அபவுட் பொசிஷன். இது பேசிக் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவர் வந்து தன்னோட லவ்வர் நல்லா இருக்குன்றதுக்காக 2 டைம் தான் லவ்வையே விட்டு கொடுப்பாரு. அதாவது லவ்ன்றது நம்ம பிடிச்சவங்களாம் அடையிறது கிடையாது. அதாவது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராகுல்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நண்பர் நம்மளது, அவர் வந்து ஒரு அருமையான ஒரு கவிதை எனக்கு சொன்னார். அது அவர் வேறு யாரோ சொன்னது அவர் எனக்கு சொன்னார். when you like a flower you will pluck it, when you love a flower you will water it every day அப்படின்றது. அதுதான் வந்து நல்ல சிவம் வந்து இந்த படத்தில் நம்ம பாலா கேரக்டருக்கு பண்ணுவார். 2 டைமுமே வந்து அவங்களோட நல்லது கருதி உண்மையை சொல்லாமல் தப்பிச்சு போயிடுவார். அதே நேரத்தில் இதுக்கும் அவர் நினச்சிருந்தாருன்னா படம் முடிகிறப்போ கல்யாணத்தை நிறுத்தி பாலாவை கூப்பிட்டு போயிருக்கலாம். பட் ஸ்டில் ஹி சூஸஸ் ஹர் குட்னஸ் ஓவர் இஸ் லவ். தட் மேக்ஸ் இஸ் லவ் மோர் கிரேட்டர் அப்படின்றது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, பணத்தால் எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஸோ இதில் ஒரு 2 டைலாக் இருக்கும் படத்தில். இது மாதவன் சொல்லி கமல் ரிப்ளை பண்ணுற மாதிரி, பணம் இருந்தாலும் எதையுமே வாங்க முடியாது, தட் இஸ் இந்தியா ஃபார் யூ அப்படின்றது மாதவன் சொன்னதுக்கு கமல் ஒரு ரிப்ளை பண்ணுவார். பணம் இருந்தால் என்ன வேணால் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் தட் வில் பி இந்தியா ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவார். அதாவது பேசிக்காக ஒரு இல்லை கிரெடிட் கார்டு ஒர்க் ஆகாத போய் சொல்லுவார். ஸோ அந்த ஒரு டைலாக்கே இந்த மொத்த ஒரு லெசனுக்குமே வந்து நமக்கு ஒரு சம்மரின்னு சொல்லலாம். பட் அதையும் தாண்டி இந்த படம் நல்ல சிவம் கேரக்டர் யாருங்க, பெருசாக பணக்காரெல்லாம் கிடையாது. பட் இ ஸ்டில் ஹெல்ப்ஸ். இதுக்கும் அவ்வளோ அடி வாங்கியிருப்பார். அவ்வளோ ஹெல்ப் பண்ணி அடி வாங்கியுமே கூட ஹீ ஷோஸ் மற்றவங்களை மகிழ்கிறத ஒரு வாட் டு சே ஒரு சந்தோஷம் இருக்கிறன்றத நம்ம கேரக்டர் வந்து ப்ரீச் பண்ணினே இருப்பார். ஸோ அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி. நல்லவனாக இருக்கிறதுக்கு பணக்காரனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, தானம் பண்ணுறதுக்கு பணக்காரனாக இருக்கணும் அவசியம் இல்லைன்ற ஒரு நல்ல ஒரு கருத்து. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெசன், அன்பே சிவம் என்ற டைட்டில். ஸோ இந்த அன்பே சிவம்ன்ற டைட்டிலே பல லேயர்ஸில் ஒர்க் ஆகும். அன்பு, அன்பரசு, சிவம், நல்ல சிவம், இப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அன்பே சிவம்னா என்னது, நம்ம அன்பு தான் கடவுள், அதை மீறின கடவுள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலோட வெயிட் பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அன்பே சிவம்ன்றது ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஹியூமானிட்டியை பற்றி பேசுகிற படம். இந்த வேர்ல்டு ஃபேமஸ் டைலாக் ஆஃப் அன்பே சிவம் என்னது, மற்றவன் ஒன்று யாருன்னே தெரியாத குழந்தையோட சாவுக்கு அழுகிற அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி, நல்லது நினைக்கிற மனசு தான் கடவுள். கடவுள்ன்றவர் நம்ம உள்ளக தான் எப்போயுமே இருப்பார். கடவுள் அப்படின்றது வந்து நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம உள்ளே இருக்கிறதுனால கடவுள்னே பேர் அப்படின்ற மாதிரி. அன்பே சிவம், அவ்வளோதான். டைட்டில்லே மொத்த படத்தோட கதையும் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ இவ்வளோ தான். ரொம்ப அப்படியே வந்து மைண்டெல்லாம் போட்டு புரிஞ்சுக்காமல் ஒரு சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எபிசோட பேசணும்னு நினச்சேன். ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க போய் பாருங்கள். இட் இஸ் அ வெரி, இந்த படம் லைக் இட்ஸ் அ வெரி, இப்போ கமல் சாரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் பெருசாக புரிஞ்சிருக்காங்கன்னா போக போக புரியும். அதாவது நம்ம வளர்ந்தக்கப்புறம் நமக்கு இட் வில் பி அ வெரி பிக் கைட் டு அவர் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு படம். ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எபிசோட் பேசணுன்றது தான் என்னோடய ஐடியாவாக இருந்தது. மற்றபடி ரொம்ப குட்டி எபிசோட் இருந்தாலும் எபிசோட் இஸ் இன் எபிசோட். ஸோ மற்றும் ஒரு எபிசோடு அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ ரித்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். டாட்டா பாபாய். டாட்டா பாய் பாய், டேக் கேர். அழுதுகிட்டே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு பயங்கர வாய்ஸ் எல்லாம் பயங்கர ஒரு மாதிரி க்ரம்பிள் ஆகுது. 3 மணி நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். அதனால் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் இந்த எபிசோடை கேட்டு ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம கமெண்ட்ஸ்லாம் வந்து போடுங்க. எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள்.
இல்லைனா ஐ வில் போஸ்ட் ஆல் மை சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன், அதையும் பார்த்து வந்து பேசுங்க. தட்ஸ் இட். டாட்டா, பை பை, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி, வணக்கம்.